என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் அம்மா உனக்கு ஒரு எச்சரிக்கையான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த ஒரு நபரால் உனக்கு ஒரு ஆபத்து காத்து கொண்டிருக்கின்றது. அம்மா முன்கூட்டியே தெரிந்ததனால் அதை உனக்கு சொல்லி உன்னை உஷாராக இருக்க வைத்துவிட வேண்டும் என்று உன் முன்னால் வந்திருக்கின்றேன். நான் சொல்வதை கேட்டு நாளைய விடியலில் என் பிள்ளை நீ நடந்து கொண்டாயானால் நிச்சயமாக இவர் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஆபத்தில் இருந்து நீ தப்பித்து கொள்வாய். உன்னுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் வராதபடிக்கு நீ உன்னை நிச்சயமாக காத்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருவது எதுவாக இருந்தாலும், இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க நினைப்பது என்னவாக இருந்தாலும், இதையெல்லாம் என் குழந்தை நீ புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற சில உண்மைகளை நீ சரியானபடி கண்டு கொள்வாயானால் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு யாராலும் எந்த ஆபத்துகளும் வந்துவிட முடியாதபடி உன்னை காத்திருப்பது என்னுடைய கடமையாக இருந்தாலுமே, நீயாகவே தேடிச் சென்று ஒரு ஆபத்தை கொண்டு வரும் பொழுது அதை உன் தாயானவள் எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? நீ விரும்புவதைத்தானே என்னிடம் கேட்கின்றாய். நான் விரும்பியதுபடிதான் என் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று என்னிடத்தில் வாக்குறுதியை பெற்றுக்கொள்கின்றாய். அதன் பிறகு நீ இப்படித்தான் நடந்து கொள்வாய் என்று செய்யும் பொழுது அதை உன் தாயானவள் எப்படி மறுக்க முடியும்? ஆனாலும் எல்லா விஷயங்களையும் அம்மா வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதில்லை. உனக்கு உச்சபட்ச கஷ்டம் வரும் பொழுது அதிலிருந்து உன்னை நான் நிச்சயமாக மீட்டெடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே. அதுபோலத்தான் இன்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு வரக்கூடிய ஆபத்து என்னவென்று முன்கூட்டியே எனக்கு தெரிய வந்து விட்டதனால் நான் உன்னிடத்தில் சொல்லி உன்னை நல்வழிப்படுத்திவிட வேண்டும் என்று உன் முன்னால் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நல்ல நேரம் என்பது வாழ்க்கையில் எல்லோருக்குமே இருக்கின்ற ஒன்று. நல்ல வாழ்க்கை எல்லோருக்குமே கிடைக்கின்ற ஒன்று. ஆனால் அதை எப்படி நம் கையில் தக்க வைத்து கொள்கிறோம் என்பதுதான் இங்கே நிச்சயமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். உன்னை ஆபத்தில் மாட்டிவிடவும் உனக்கு ஆபத்தை விளைவிக்கவும் ஒருவர் நினைக்கிறார் என்றால் நிச்சயமாக என் குழந்தை அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் என்ன இருக்கிறது என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த பிரச்சனைகளும் இதுவரையிலும் இருந்தது கிடையாது. உன்னோடு நான் இருந்து உன்னை வழிநடத்தும் வரை உனக்கு எந்த துன்பங்களும் இதுவரையிலும் இருந்தது கிடையாது. ஆனாலும் என் பிள்ளை, இதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும் என்றால் அதற்கு முதலில் உன் மனநிலை சரியாக இருக்க வேண்டும். பேசுகின்ற வார்த்தைகள் கவனத்தோடு விழ வேண்டும். உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பாதி பிரச்சனைகளுக்கு உன்னுடைய வாய்தான் காரணமாக இருக்கின்றது. அம்மா சொல்வதை உண்டு என்று ஏற்கிறாயா அல்லது இல்லை என்று மறுக்கிறாயா? என் பிள்ளையே, பல நேரங்களில் அமைதியாக இருக்கின்ற பிள்ளை கூட சில நேரங்களில் சில தேவையில்லாத இடங்களில் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் பேசிவிடுவார்கள். அடுத்தவர்கள் முன்னிலையில் தனக்கான அவமானத்தை தேடிக்கொள்வார்கள். அதன் பிறகு இரவெல்லாம் தூக்கமில்லாமல் தவிப்பார்கள். நாம் ஏன் இதை பேசினோம், தெரியாமல் பேசிவிட்டோமே. இத்தனை நேரம் அமைதியாக இருந்தவர்கள் இன்னமும் சில மணித்துளிகள் அமைதியாக இருந்திருந்தால் இந்த அவமானம் நமக்கு வந்திருக்காதே என்று நினைத்து நினைத்து வருத்தப்படுவார்கள். உன் அம்மா நான் சொல்வது உண்மைதானே? என் குழந்தையே, இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் எண்ணி எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை எல்லாம் நிறுத்திவிட்டு முதலில் என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம், எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதனை நீ கவனிக்க தொடங்கு. சரியாக நீ எல்லா விஷயங்களையும் செய்யும் பொழுது எந்த ஒரு அவசரத்திலும் எந்த ஒரு வார்த்தைகளையும் பேசுவதற்கு
நீ நிச்சயமாக அதிகமாக கவனம் செலுத்துவாய். சில நேரம் அந்த சூழ்நிலை உன் கையை மீறி செல்லும் பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் என் பிள்ளை நீ செய்து விடுகின்றாய். உனக்காக நான் இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் இந்த வாழ்க்கையில் உன்னால் தாண்டி வர முடியும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த பிரச்சனைகளும் இந்த வாழ்க்கையில் வராதபடி நான் நிச்சயமாக உன்னை காத்திடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கைதான் இந்த வாழ்க்கையில் எல்லாமுமாக இருக்கின்றதல்லவா? இந்த நம்பிக்கை கொண்டு என் பிள்ளை நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு நிச்சயமாக தெளிவான மனநிறைவை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் வரவில்லை. இந்த வராகியை நீ நினைக்கும் பொழுது எந்த தவறுகளையும் நீ செய்யவில்லை. எப்பொழுது என்னை மறக்கின்றாயோ, எப்பொழுது நீ செய்வதுதான் சரி என்று எண்ணி என்னை கைவிட்டு விடுகின்றாயோ, அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் தவறுகள் நடக்க தொடங்குகின்றது. எந்த இடத்தில் தெய்வத்தை மறந்தோம் என்று சற்று சிந்தித்து பார். என் குழந்தையே, நாம் பேசுவது மட்டும்தான் சரி. நாம் நினைத்ததை எந்த இடத்திலும் பேசிவிட்டு செல்லலாம். யாரும் நம்மை கேள்வி கேட்பதற்கு இல்லை என்று நினைத்த பொழுதுதான் நீ தவறு செய்தாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். அப்படியானால் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு முன்பாக நீ ஒரு முறைக்கு பல முறை யோசித்திருக்க வேண்டும். தெய்வத்திடம் உத்தரவு பெற்றிருக்க வேண்டும். இல்லை, நான் என் இஷ்டத்திற்கு தான் செய்வேன் என்று நீ சொன்னாயானால் அதன் பின் விளைவுகள் உனக்கு வாழ்க்கையில் மிக பெரிய பேராபத்தை கொடுத்திருக்கும். அதிலிருந்து மீண்டு வருவதற்கு முன்பாக என் குழந்தைக்கு போதும் போதும் என்றாகியிருக்கும். சற்று சிந்தித்து பார்த்தோமானால் இதுவெல்லாம் சொல்லிக்கொள்கின்ற அளவிற்கு ஒரு பிரச்சனையாக இருக்காது. ஆனால் அந்த பிரச்சனை உன்னுடைய வாழ்க்கையையே தலைகீழாக உனக்கு புரட்டி போட்டிருக்கும். மேலும் மேலும் பல துன்பங்களை உனக்கு கொடுத்திருக்கும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று உனக்கு புரிய விடாதபடிக்கு இந்த வாழ்க்கை உனக்கு ஏகப்பட்ட கஷ்டங்களை நிச்சயமாக கொடுத்திருக்கும். எல்லா நேரத்திலும் இதிலிருந்தெல்லாம் மீண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ சரியானதாக ஏற்படுத்த வேண்டும் என்றால் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை நீ யோசிக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் உன்னுடைய சிந்தனைகள் தெளிவாக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் நீ எதை செய்தாலும் அதில் உன்னுடைய வெற்றி உன் கண் முன்னால் தெரிய வேண்டும். மாறாக குழப்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடாது. என் பிள்ளையே, உன்னை ஒருவரால் நெருங்க முடிகிறது என்றால், அதிலும் குறிப்பாக உனக்கு தீங்கு செய்ய நினைக்கின்ற ஒருவரால் உன்னை நெருங்க முடிகிறது என்றால், நிச்சயமாக என் குழந்தையே, அந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறதல்லவா? அது என்னவென்றால், என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையை பற்றி நீ யோசிக்கின்ற பல விஷயங்கள் எப்பொழுதுமே உனக்கு சரியான புரிதலை கொடுக்காமல் இருந்ததனால்தான் நீ எதையுமே சரியாக கண்டு கொள்ளாமல் இருந்து விட்டாய். இனியாவது எந்த விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் நல்ல யோசனைகளோடு நீ செய்ய தொடங்க வேண்டும். இதைத்தான் உன் அம்மா உன்னிடத்தில் எதிர்பார்க்கின்றேன். இத்தனை நாளும் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் எண்ணி வருத்தப்பட்டு எந்த பலனும் இல்லை. இனி நடக்கப் போவதிலாவது என் பிள்ளை கவனமாக இருக்க வேண்டுமல்லவா? என் குழந்தையை, இத்தனை நாளும் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக நீ ஓடிக்கொண்டிருந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கான எதிரி யார், துரோகி யார் என்பதனை நீ கண்டுபிடித்திருப்பாய். நிச்சயமாக எல்லோருக்கும் அது தெரிந்திருக்கும். அவரவர் வாழ்க்கையில் இருக்கின்ற துரோகி யார் என்று ஆரம்பத்தில் தெரியவில்லை என்றாலும் முடிவில் நிச்சயமாக தெரிந்துவிடும். இவர்கள் என்னென்ன விஷயங்களை எல்லாம் இதற்கு பின்னால் செய்ய போகிறார்கள் என்று. என் பிள்ளையே, இத்தனை நாளும் இந்த மாற்றங்களை எல்லாம் கண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கென சரியான விஷயங்களை கொண்டு எப்பொழுதும் போல நல்ல நிலையோடு என் பிள்ளை நீ இருக்க வேண்டும் என்று விரும்புவது உண்மை என்றால், எந்த சூழ்நிலையையும் நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ சரியென செய்திட வேண்டும்.
உன்னை தேடி நான் வரும்பொழுது, உன் தாயானவள் உன் அருகில் வந்து நிற்கும் பொழுது, இந்த நேரத்தை நீ சரியென கையில் எடுக்கும் பொழுது மட்டும்தான் இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நல்லது ஒருவருக்கு நடக்கும் பொழுது அங்கே ஒரு கெட்டது நடக்கிறது என்றால் ஏதோ ஒரு தவறாக உனக்கு தோன்றுமல்லவா? என்னவோ நடக்கிறது என்ற எண்ணம் உனக்குள் வருமல்லவா? இதையெல்லாம் நீ உணர வேண்டும். இந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். மனமகிழ்ச்சியான நேரம் உனக்கு வந்து விட்டது. எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு பலவிதமான சந்தோஷங்களையும் பலவிதமான துன்பங்களையும் சேர்த்து தந்து கொண்டுதான் இருக்கின்றது. இனி என்ன நடந்தாலும் எந்த விஷயம் வந்தாலும் பேசுவதற்கு முன்பாக சற்று கவனமாக இரு. நாளைய விடியலில் உனக்கு ஆபத்தை கொடுக்க வருவது யார் என்று இப்பொழுது உன் அம்மா உனக்கு சொல்லிவிடுகின்றேன். இதன் பிறகாவது என் பிள்ளை தன் வாழ்க்கையை பற்றிய பயத்தை தனக்குள் எப்பொழுதும் வைத்திருப்பாயல்லவா? நான் பயந்து ஓடி ஒளியச் சொல்லவில்லை. எல்லா விஷயங்களும் எப்படி நடக்கும் என்பதனை சரியான கோணத்தில் எதிர்நோக்கு என்றுதான் நான் உன்னிடத்தில் சொல்கின்றேன். இந்த சூழ்நிலையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வருகிறதா? நீ என்ன நினைத்தாலும் அதை சரியாக பெற்றுக்கொள்ள நீ முயற்சி செய்கிறாயா என்று சற்று சிந்தித்து பார். நீ ஆவேசத்திலும் அவசரத்திலும் உன்னை சீண்டி பார்க்க நினைக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் சட்டென்று வார்த்தைகளை இத்தனை காலமும் விட்டது எல்லாம் போதும். இனிமேலாவது இவர்களினுடைய உண்மையான எண்ணங்களை புரிந்து கொண்டு இவர்கள் எதற்காக உன்னை வேண்டும் என்றே சோதிக்கிறார்கள் என்பதனை தெரிந்து கொண்டு நீ அமைதியாக இரு. நேரம் அவர்களுக்கு நிச்சயமாக நல்ல பதிலை கொடுக்கும். உன்னுடைய பொறுமையும் உன்னுடைய அமைதியும் அவர்களை நிலைகுலையச் செய்யும். என் பிள்ளையே, யார் என்ன சொன்னாலும் சட்டென்று ஏன் நான் எல்லாம் அப்படி இல்லை, நீங்கள்தான் என்று போல வார்த்தைகளை எல்லாம் விட்டு விடாதே. நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்று சொல்லி பொறுமையாக சிரித்து கொண்டே அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல். என் பிள்ளையே, இன்று உன் அம்மா குறித்து இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக நீ கவனத்தோடு இருக்க வேண்டும். நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் இதுபோன்ற ஆபத்தை உனக்கு உருவாக்க ஒருவர் தயாராக இருக்கிறார் எனும் பொழுது அதை நிச்சயமாக என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் எக்காரணம் கொண்டும் நீ தவிர்த்து விடக்கூடாது. உனக்கு நல்லது நடக்கும் என்பது விதியானால் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பது உனக்கு நினைவில் இருப்பது உண்மை என்றால் இனி எப்பொழுதுமே எந்த ஒரு இடத்திலும் கோபம் வரும் பொழுது அம்மாவை நினைத்துக்கொள். இது பொறுமை காக்க வேண்டிய இடம். இந்த இடத்தில் நாம் பொறுமையோடு இருந்தால் நம் வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என்று ஒரு முறை என் பிள்ளை நீ சொல்லிப்பார். நடப்பது அத்தனையும் நிச்சயமாக உனக்கு நன்மைகளை தருவதாக நடக்கும். நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும். நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களை எல்லாம் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும். உனக்கு நீ கேட்காத பல நன்மைகளையும் சர்வ நிச்சயமாக உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். இந்த சூழ்நிலையிலிருந்து உனக்கான வெற்றியை நீ பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்துவிடு. எந்த நேரமும் எந்த மாற்றங்களும் உனக்குள் வருவதற்கு நிச்சயமாக வாய்ப்புகள் அதிகம். இந்த வாய்ப்புகளை எல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொண்டாயானால் என்றும் உன்னோடு நான் இருப்பது உனக்கு புரிய வந்துவிடும். எந்த நேரத்திலும் நான் உன்னோடு பயணிப்பதை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். எல்லா கஷ்டத்தையும் தாண்டி என் பிள்ளை நீ வாழ வேண்டும் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும். எந்த துன்பங்களையும் கடந்து உன்னால் வாழ முடியும் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும். சோதிக்க நினைப்பவர்கள் மத்தியில் என்னை சோதித்து பார்த்தால் உனக்குத்தான் நஷ்டம் என்பதனை உறுதிப்படுத்தி
நீ பொறுமையோடு இருந்து உன் வெற்றியை உறுதி செய். என்றும் உன் அம்மா நான் உனக்கு உறுதுணையாக நிற்கின்றேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.